ஸ்ரீ சுதர்சனா. குரு சிஷ்யன் பற்றி இப்போ ஸ்ரீ ராமானுஜரையும் ஸ்ரீ வடுக நம்பின்றவரையும் பற்றி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அவரை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் ஒரு 2 விஷயம் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வீதி உலா வரும்போது, ரங்கநாத பெருமாள் வீதி உலா வரும்போது ராமானுஜர் வெளியில் அவரை தரிசனம் பண்ண காத்துருக்கார். அப்போது வடுக நம்பி உள்ள ஸ்ரீ ராமானுஜருக்காக பாலை காய்ச்சின்னு இருக்கார். அப்போது ராமானுஜர் வடுக நம்பி பெருமாள் வந்தாச்சு வா அப்படின்னு கூப்பிட்றார். ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ராமானுஜர் திரும்பி வரும்போது வடுக நம்பி நான் கூப்பிட்டேனே ஏன்பா வரல அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு பெருமாள் ரங்கநாத பெருமாள், எனக்கு நீங்கள் தான் பெருமாள், உங்களுக்காக பால் காய்ச்சும் போது நடுவில் விட்டுட்டு வர முடியல அப்படின்னு பவ்யமாக சொல்கிறார் அவர். இந்த இதுலேருந்து சரி அடுத்தது பார்க்கும்போது வட்டப்பாறைன்ற இடத்துல வரலாற்று செய்தியில் வரும்போது ராமானுஜர் தனியாக ஒரு நாள் காலையில் நெத்தியிட்டுண்டு காலை அனுஷ்டானம்லாம் முடிக்கும்போது எப்போவுமே திருமண் இட்டுண்டு நெத்தியிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மீதி இருக்கிறத வடுக நம்பியோட நெத்தியில் இடுற வழக்கம் உண்டு. அன்றைக்கி அவர் வடுக நம்பி வா சீக்கிரம் நெத்தியிடணுமே அப்படின்னு கூப்பிட்றார். அந்த இடத்துல வடுக நம்பி வெளியில் இருக்கார். அப்போது உடனே திருக்குறுங்குடி பெருமாள் என்ன பண்ணுறார், வடுக நம்பி மாதிரி சின்ன பையனாக அவர் எதிர்க்க கையை கட்டின்னு நிற்கிறார். உடனே ஸ்ரீ ராமானுஜர் அந்த வடுக நம்பின்ற இருக்கிற அந்த பையன் நெத்தியில் அந்த திருமணம் இடுறார். இட்ட உடனே அந்த வடுக நம்பின்ற அந்த சிஷ்யன் உடனே இவரோட மற்ற விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு கோவில் வரைக்கும் கூட துணைக்கு அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சு போயிடுறார். இவர் மூலவர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இவர் இட்ட நெத்தியில் இட்ட திருமண்ணும் அந்த அடையாளமும் தெரிஞ்சோடனே அப்படியே அதிசயிச்சு போயிடுறார் ராமானுஜர். என்னது இது, பெருமாளே நம்மக்கிட்ட நெத்திட்டுன்னு இருக்காரா, வடுக நம்பி எங்க, என்னது இது ஆச்சரியம் அப்படி சொல்லும்போது அந்த சீடனா அந்த ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட பெருமாளே நின்ன விதமும் அதே அந்த சீடனும் குருவும் எப்படி இருக்கணுன்றதுக்கு வடுக நம்பி பால் காய்ச்சின விஷயத்தையும் எப்பவும் நினச்சிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்சன்.